கோடியிருப்பதில் புனித அந்தோனியாரின் திருவிழாவிற்கு வந்திருக்கும் அன்பிற்கினிய மக்களே, பொதுக்காலத்தின் 11ஆம் ஞாயிறு திருவழிபாட்டை கொண்டாடுவதற்காக ஆண்டவரின் திருப்பீடத்தை சுற்றி ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய இறைவார்த்தை மனித குலத்தின் மீது இறைவன் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பையும் பரிவையும் நமக்கு நினைவூட்டுகிறது. மக்கள் கூட்டத்தை நோக்கிய இயேசு அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல சோர்ந்து அழைக்கப்படுவதை கண்டு மனம் பெறுகின்றார். அந்த பரிவு வெறும் உணர்வாக இல்லாமல் அவர்களை வழிநடத்தவும் குணப்படுத்தவும் நற்செய்தியை அறிவிக்கவும் திருத்தூதர்களை அழைத்து அனுப்பும் பணியாக மாறுகிறது. இயேசுவின் இந்த மேய்ப்பு பணி இன்றும் திருஅவையின் வழியாக தொடர்கின்றது. திருமுறையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சீடர்களாகவும் அவரது திராட்சை தோட்டத்தின் வேலையாளர்களாகவும் அழைக்கப்பட்டுள்ளோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் வழங்குங்கள் என்ற ஆண்டவரின் அழைப்பு இன்று நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் மீண்டும் ஒலிக்கின்றது. நமக்கு கிடைத்துள்ள நம்பிக்கை, அன்பு, திறமைகள் மற்றும் அருள் வரங்களை பிறருடன் தாராளமாக பகிர்ந்து கிறிஸ்துவின் இரக்கத்தின் சாட்சிகளாக வாழும் வரத்தை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடனும் நன்றியுடனும் பங்கேற்போம். Something, someone
வருக. இறை மக்களே வருக. இறை ஆசி பெறவே வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இறைவனின் புகழை இதயத்தில் ஏற்றிடவே சுயநலம் கலைந்து சொந்தங்களாகிடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாசத்துக்குரிய பங்கு தந்தை, சகோதர சகோதரிகள், கடந்த வாரம் முழுவதும் நம்மை காத்த ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மை வழி நடத்தவும் நம்முடைய பங்கு திருவிழா நல்ல விதத்தில் நடைபெற்றதற்கு நன்றி கூறி நம்முடைய பங்கின் திருவிழாவை நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய நன்றி திருப்பதியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய சித்தமின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அவருடைய கிருபைகள் நமக்கு நிறைய கிடைக்க இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிக்க தலைகளாக இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஞானஸ்தானத்தின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தன்னுடைய படைப்பாகிய தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி அருளுமாறு நம்முடைய கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நினைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழாவாடி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அல்ல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாளாகி என்று உம்முடைய அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உம்முடைய அருளின் ஊற்றினை மேல் குறிப்பித்தருளும். இத்தண்ணீர் நாம் எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரும் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உடைய படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி எல்லோமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிறவெல்லாம்
பிசாசின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உடைய தூய ஆவியானவர் உடலிருந்து எங்களை இடையராது காத்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆண்டவராகிய இறைவா
ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வடவற்றங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் போன்றவளாயிட உம்முடைய அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்று அளிப்பீராக. உம்மோடு தூயாவினுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முறை. எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் சீனாய் மலை அடிவாரத்தில் தமக்குரிய புனித மக்களாக உருவாக்க விரும்புகிறார். என் குரலுக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் நீங்கள் எனக்குரிய சொந்த மக்களாய் இருப்பீர்கள் என்ற இறைவனின் அன்பான அழைப்பை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுவோம். முதல் வாசகம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 வரை. அந்நாட்களில் ரப்பி தீவிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாளைய நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினார். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையில் நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடமையே எண்ணிலும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா, நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா. கையில் வர
எண்ணத்திலே மலர்ந்திடும் எதிர்நோக்கு உள்ளத்திலே குளிர்ந்திடும் புண்ணியத்து எண்ணத்திலே மலர்ந்திடும் எதிர்நோக்கு இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் இன்னும் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிர் தந்து கடவுளின் அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தினார் என்று புனித பவுல் எடுத்துரைக்கிறார். தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளோடு ஒப்புரவாக்கிய மீட்பின் மகத்துவத்தை அறிவிக்கும் இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இறை பற்றியின்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாவின் நற்செய்தியின் அப்பங்கள் அல்லேலூயா. 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 Alleluia, alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 36 மற்றும் அதிகாரம் 10 இறைவசனம் 8 வரை. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 பேரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்துதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்தவரின் சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதந்தினராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு 12 பேரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலக்குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, இந்த கோயிலில் அழகாக பதில் சொல்றீங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து கொடுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்லிடாதீங்க. கை கொடுத்து நான் சொல்றது சொல்லணும், வேற மாதிரி கேட்கக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்கலாம், துண்ணுட்டு வந்தீங்களான்னு கேட்காதீங்க. எல்லாம் கேட்டீங்களா? எல்லாத்துக்கும் சொல்லுங்க, ஹேப்பி பீஸ்ட்னு சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாரும் நேற்று எச்சில் சொன்னேன் இல்லையா? எல்லாரும் ஒரு கையை பாருங்க. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, முதல் டைம் கையில் என்ன இருக்கு? கடவுள் உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறார் அப்படின்னா, உங்க கையில் இருக்கக்கூடிய ரேகை இதுவரைக்கும் வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் கிடைத்ததில்லை, வாழ்கின்ற எந்த மனிதனுக்கும் கிடைக்க போவதில்லை. இந்த கை ரேகை
உனக்கு மட்டும்தான் சொந்தம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது, உன்னுடைய கண் விழி இருக்கின்றது பார்த்தியா, அந்த கண் விழி கடவுள் உனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் அது சொந்தம் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் கண் விழியை பாருங்க, பார்க்கலாம். பார்க்க முடியுமா? ரொம்ப பத்திரமா வச்சுக்க. ஏன் நம்ம கண் இமை கழிச்சுட்டே இருக்கு சொல்லுவோம்னா, இல்ல இல்ல கண்ணிமை ஏன் அடிக்கிறது தெரியுமா? நீ விரும்பினாலும் குடும்பாட்சியம் ஆண் பையன் பெண் பிள்ளைக்கு போய் அடிச்சா அது வேற, பெண் பிள்ளை ஆண் பையனுக்கு முன்னால போய் அடிச்சா அது வேற. நமக்குள்ளேயே அடுத்தது ஏன் அடிக்க தெரியுமா? கடவுளுடைய படைப்பில் நம்முடைய ஆக்சிஜன், அந்த சுவாச காற்று உள்ள போகாத ஒரே உறுப்பு கண்ணிமை மட்டும்தான். அதனால்தான் கண்ணிமை கடவுள் அந்த கண்விழி உனக்கு மட்டும்தான் சொல்றான். உனக்கு மட்டும்தான் அது சொல்றான், வேற யாருக்கும் அது இல்லை. அடுத்து உன்னுடைய வியர்வை இருக்குது பார்த்தியா, உன்னுடைய வியர்வை அது வேற யாருக்கும் உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. அந்த வாசம் உனக்கு மட்டும்தான் சொல்றான். அதனால்தான் போலீஸ்காரனாகி ஈஸியா திறக்க முடிச்சது, ஈஸியா திறக்க முடிச்சது. அடுத்து நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படி தும்மலையோ, தும்மல் வந்தா என்ன சொல்லுவீங்க? தும்மல் வந்தா தான் இயேசுவே ரட்சின்னு சொல்லுவீங்க. தும்மல் வந்தா தான் இயேசு. நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படி தும்மலையோ, சாகின்ற வரை நீ அப்படித்தான் தும்முவ. கடவுள் பயங்கரமானவர். எரேமியா புத்தகம் 32:19 சொல்கிறது, அவர் யோசனையில் பெரியவர். அவர் யோசனையில் பெரியவர். அவரை விட யோசிப்பதற்கு யாரும் இல்லை, யோரும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் ஓசையா தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறார். ஓசையா தீர்க்கதரிசி, கடவுள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதை இப்படி இவ்வாறு செய்கிறார் என்று நம்முடைய சிறு மூளையை கொண்டு கடவுளை நாம் சிந்திக்கவே முடியாது. கடவுள் செய்வது பயங்கரம். கடவுள் நினைத்ததை நடத்துவார். இதுதான் இப்படித்தான். நிறைய பெண்கள் சொல்லி இருக்கீங்களே, எங்களை விண்வெளியில கேட்டாங்க, எங்களை லண்டன்ல கேட்டாங்க, எங்களை அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க. எங்கேயும் கேட்டுக்க மாட்டாங்க, எங்கேயும் கேட்டுக்க மாட்டாங்க. கடவுள் பைபிள் சொல்லுது, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது நம்ம சொல்வது பைபிளுடைய வார்த்தை. கடவுள் நமக்கு வைத்திருப்பதை யாராலும் மாற்ற முடியாது. நீ இப்படித்தான், இவ்வாறுதான், இப்படித்தான் இருக்கணும் கடவுள் தீர்மானித்தால் அது அப்படித்தான். இன்னைக்கு நான் இந்த ஆலயத்தில் வந்து பூச வைக்கணும் கடவுளுடைய தீர்மானம் இருந்தால் அது பங்கு தந்தை வழியா கடவுளை நிறைவேற்றுவார். அவ்வளவுதான், அது நடந்தே தீரும். கடவுளுக்கு யாரும் தடை போட முடியாது. ஓசையா இறைவாக்கினரை கடவுள் ஒரு நாள் கூப்பிடுறார். அவர் வயதானவர், திருமணம் முடிக்காதவர். திருமணம் முடிக்காத அவரை கடவுள் கூப்பிடுறார். ஆபிரகாமுக்கு காலம் கடந்து கடவுளை கொடுத்தார், குழந்தை கொடுத்தார், ஈசாக்கை. ஏன் முதலே கொடுத்திருக்கலாமே? கேட்க முடியாது கடவுளிடத்தில். காலம் கடந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வற்றி போன பின்பு கடவுள் ஈசாக்கை கொடுக்கின்றார். கொடுத்துட்டு சும்மா இருந்தாரா? கடவுள் மாதிரி குத்தி காட்டுற ஆளு நம்மள சொல்லுங்க, வாழைப்பழத்தில் குத்தி காட்டுற ஆளு அப்படின்னு. கடவுள் மாதிரி நம்மளை குத்தி காட்டுகின்றவர் யாரும் கிடையாது உலகத்தில். என்ன சொன்னார் தெரியுமா? நீ அதிகம் அன்பு செய்யக்கூடிய மகனை நீ போய் மோரியா மாயில எனக்கு பலியிட. என்ன குத்தி காட்டாரு? என்னை அன்பு செய்யறியா, என்னை அன்பு செய்யறியா, அவனையா? காலம் கடந்து கொடுக்கின்றார், 100 வயசுல கொடுக்கின்றார். கொடுத்துட்டு போய் பலியிடு. ஏன் கடவுளை கேட்கல ஆபிரகாம்?
சொன்னதை உடனே செய்கின்றார். கடவுள் சொல்வதை செய்ய வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அது நல்லதாக நமக்கு அமைந்தாலும் சரி, விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி, கடவுள் நினைக்கின்றதை செய்வதற்கு தான் நம்மை படைத்திருக்கின்றார். ஒசையாவை கூப்பிடாத வயசான கடவுள், அவர் குருவானவர், கல்யாணம் முடிக்காதவர். எப்படி இருந்திருக்கும்? இப்ப என்னையும் மதிப்பாதை கூப்பிடுறார் கடவுள். கூப்பிட்டதுனால தான் இங்க நிக்கிறோம். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. நேற்று ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஒரு சின்ன பையன், இன்னைக்கு எல்கேஜியே போனேன், சாமியாரம் போயடா அப்படின்னு. என் தம்பிகிட்ட கேளு அப்படின்னா, நீ என்னடா பண்ண போற அப்படின்னு. இல்லை, இந்த பையன் தான் இருப்பான் அவன். பாருங்க, இவன் தான் கட்டாயம் சாமியாரம் போவான்னு இருக்கேன். வந்து அந்த பையன் என்ன சொல்றான்னா, ட்ரோன் ஓடிட்டு இருக்குது, இப்படி கேமரா ட்ரோன் எடுத்துருக்கிறான். அந்த பெரிய பையன் சொல்றான், நான் எதிர்காலத்துல ட்ரோன் ஓட்டுவேன். சாமியாரா போக மாட்டானாமா, ட்ரோன் ஓட்டுவானா. இப்ப என்னையும் மாதிரியும் கடவுள் கூப்பிடுறாரு. கூப்பிட்டேன். எங்க 2 பேருக்கு ரொம்ப வயசாகுதுன்னு வைங்கள, ஆயுஷ் ஏறக்குறைய பாதி கடந்துட்டோம். இன்னும் எத்தனை நாள் என்ன பட்டு இருக்குமோ இன்னும் தெரியல. எங்க 2 பேர்த்தையும் கடவுள் இன்னைக்கு சாயங்காலம் 2 பேர்த்தையும் ஒன்றா வாங்க வைக்கிறார். கூப்பிட்டு எங்களுக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா போறோம். அப்பா, எந்த சாமியாருக்கு இல்லாத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போய் நின்னோடனே கடவுள் சொல்றார், நீங்க 2 பேரும் போய் கல்யாணம் கட்டிக்க வைக்கிறார். உங்களுக்கு தான் சிரிப்பு வருது, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா ஒசையா தீர்க்கதரிசனை கூப்பிட்டு கடவுள் வயதானவரை அவர் குச்சி ஊனிட்டு வர தடுமாற்றம். கடவுள் ஒசையாவை கூப்பிட்டு போய் கல்யாணம் கட்டு அப்படிங்கிறார். ஒசையாவுக்கு எப்படி இருந்திருக்கும் மனவேதனை. அவர் திரும்பி கடவுள் சொல்லிட்டாரே அப்படின்ட்டு எங்கடா இந்த வயசான காலத்துல போய் பொண்ணு பார்க்கறது அப்படின்னு யோசிச்சிருக்கிறார். கடவுளே பொண்ணு பார்த்துட்டார். பொண்ணு பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஊருக்கு போ. இந்த ஊருக்கு போ. முதல் அடியே பயங்கர அடி. 2ஆவது அடி இந்த ஊருக்கு போகிறாரு. கோமேர் அப்படிங்கிற ஒரு பொம்பளை இருப்பா, அவர் விபச்சாரி. அவளை போய் கட்டு அப்படிங்கிறார். ஊர் என்ன சொல்லியிருக்கோம்? வயசான காலத்துல புத்தி கெட்டு போச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்குமா இல்லையா? ஹலோ, என்ன நான் இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம் போற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வந்து என்ன ஆயிருக்கும்? ஒசையாக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். முதல் அடியே பயங்கரம், 2ஆவது அடி விபச்சார பெண் கோமேர் போய் கட்டு அப்படிங்கிறார். ஒசையா போய் கோமேர் என்கின்ற விபச்சார பெண்ணை கட்டுகின்ற பொழுது 4 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். 4 குழந்தை வயதான காலத்துல பெற்றெடுத்த பின்பு ஒசையா இறைவாக்கினர் ஒரு நாள் கட்டிலிருந்து எழுந்திச்சு பார்க்கிறா, கோமேரை காணும். அந்த வீட்டுல காணும். அவன் மீண்டும் விபச்சார தொழிலுக்கு போயிட்டான். ஒசையாட்ட அப்பதான் கடவுள் வரார். அது வரைக்கும் அல்ல, முதல் நாள் சொன்ன பிற்பாடு அதுக்கு பின்னால 4 குழந்தை கட்டி அவர் ஓடன பிற்பாடு கடவுள் வந்து கேட்கிறார், ஒசையா உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? இப்போ உன்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். எப்படி இருந்திருக்கும்? ஏன் பாப்பா நீங்க 2 பேரும் பார்த்துக்கிறீங்க, கல்யாணம் கட்டினீங்கன்னு சொல்லணும். எப்படி இருந்திருக்கும்? சங்கடமா இருந்திருக்குமா? ஹலோ, சங்கடமா கஷ்டமா இருந்திருக்குமா? இருக்கிறதா? இருந்திருக்கும்ல. கடவுள் அப்ப கேட்கிறாரு, ஒசையா ஒரு பொம்பளை ஓடி போனதுக்கே உனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்தா, என்னுடைய இஸ்ராயேல் மக்கள் என்னை விட்டு போகின்ற பொழுது என் மனசு எப்படி கஷ்டமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கின்றார். பயங்கரமான கடவுள். அவர் யோசனையில் பெரியவர், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் கடவுள். இன்னைக்கு நற்செய்தி பாதர் அழகாக வாசித்தார்கள். ஆண்டவர் திரளான மக்களை பார்த்த பொழுது பரிவு இரக்கம் கொண்டார் என்று படிக்கின்றோம். கடவுளுடைய இரக்கம் நம் மீது அதிகம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தின் மீது அதிகம் இருக்கணும். அதனால்தான் புனித பவுலடியார் ரோமையர் 9:14 சொல்கின்றார், மனிதன் உழைப்பதாலோ எண்ணுவதாலோ எதுவும் நடக்காது, கடவுள் இரக்கம் காட்டினால் தான் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய இரக்கம் நமக்கு நிறைய வேண்டும் சகோதரனே. அதனால்தான் பள்ளிவை குருடன்
அவன் கண்ணு தெரியாதவன். ஆண்டவர் போகின்றார் அப்படின்னு கேள்விப்பட்டவனே ஆண்டவரை கூப்பிடுறான். எல்லாரும் சத்தம் போடுறாங்க, அமைதியா இருக்கு. அவன் இன்னும் உலக கூறினான், தாவீதின் மகனே இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னா. இன்னைக்கு பூசைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றே ஒன்றுதான் கடவுளிடத்தில் கேட்கிறோம். கடவுள் நம் மீது பரிவு கொண்டு இரக்கம் காட்டிவிட்டால் அதுக்கு பின்னால் நற்செய்தியில் வந்த அத்தனை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அத்தனை நடக்கும். கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். எரேமியா புத்தகம் 31:20 சொல்லுது, எப்ராயிமே என் அன்பு குழந்தையே, என் அன்பு மகனே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன்னை நான் எப்படி மறப்பேன்? கடவுளுடைய இரக்கம் நமக்கு நிறைய தேவை. எல்லாருக்கும் புனித குழந்தை தரிசனமாக தெரியும். சின்ன வயதிலேயே புனிதராங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் சிஸ்டர் ஆயிட்டாங்க. குழந்தை தரிசனமாவுக்கும் சிஸ்டர்னு ஆசை. அவங்க வீட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் தடையா இருக்குது. அவங்க எங்க போனாலும் தடையா இருக்கு. யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ சின்ன பிள்ளை சிஸ்டர் ஆகக்கூடாது. ஆனா குழந்தை தரிசனத்துக்கு தெரியும், நம்ம சின்ன வயதிலேயே இறக்க போறோம் அப்படின்னு. அதுக்குள்ள சிஸ்டர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ குழந்தை தரிசனமாட்ட வந்து பங்குசாமி சொல்றாரு, இந்த வயசுல சிஸ்டர் எனக்கு அதிகாரம் இல்லை. நீ அப்படி சிஸ்டர் ஆகணும்னா நீ போய் போப்பாண்டவர் பாடுறீங்க. இந்த காலத்துல போப்பாண்டவர் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல இருந்தாலும் விடாம பிடிக்கிறாங்க. அவங்க அப்பா ரோமாபுரி கூட்டிட்டு போறாங்க. மாச கணக்கில் ரோமாபுரியில போப்பாண்டவருடைய ரூம்ல கிடக்குறாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போப்பாண்டவர் ஒரு நாள் 3 நிமிடம் கிடைச்சுதான். சின்ன 12 வயசுல 3 நிமிஷம் கிடைச்சது. அவங்க அப்பாவோட உள்ள போனாங்களாம். போப்பாண்டவர் கேட்டாங்க, எதுக்கு இப்படி மாச கணக்காக என்னை பார்க்கணுட்டு இருக்கிறாரு அப்படி சொன்னாங்களா, உங்களுடைய இறக்கம் எனக்கு கிடைக்கணும், நீங்க எனக்கு ஒரு உத்தரவு பிடிக்கணும். என்ன உத்தரவு? நான் சிஸ்டர் போறதுக்கு எங்க போனாலும் என்னை எதுக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்க, நீங்க பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்க. போப்பாண்டவர் இந்த சின்ன பிள்ளை எப்பயாச்சும் சமாளிச்சு அனுப்பலாம் போது அவர் டேபிள்ல இருந்து ஒரு சாக்லேட் பாட்டில் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா. சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு சொன்னாராம், பாப்பா ஒரு 2 சாக்லேட் எடுத்துக்க அப்படின்னு. அப்புறம் குழந்தை தரிசனம் போப்பாண்டவர் சொன்னாங்களாம், நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன். இப்போ போப்பாண்டவர் சொன்னாராம், போப்பாண்டவர் சொன்ன வச்சே கேட்காத நீ எப்படி கீழ்படிக்கிற, எப்படி சிஸ்டர் ஆகிற அப்படின்னா. அதுக்கு குழந்தை தரிசனம் சொன்னாங்களா, என் கை சின்ன கை, பிஞ்சு கையே, உங்க கை பெரிய கை, நீங்க கொடுத்தா நிறைய கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்க எடுத்து கொடுத்தா கொட்டி கொடுப்பீங்க அப்படின்னு. போப்பாண்டவர் சொன்னா, நீ சாக்லேட் எடுக்க வேண்டாம், நீ போய் சிஸ்டர் சேர்ந்தது அப்படின்னா. எப்படி கடவுளுடைய ஆற்றல் பாருங்க. அப்படி இருக்கின்ற பொழுது சிஸ்டர் ஆயிட்டாங்க. கடவுள் ஒரு நாள் ஆகிட்ட டிசன் வழியா, திருக்காட்சி வழியா கேட்கறாங்க, குழந்தை தெரேசா 5 காயங்களில் எந்த காயம் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. உங்களுக்கு எந்த காயம் பிடிக்கும்? பேசினாருடைய 5 நிறைய காயங்கள், 5 காயங்கள் எந்த காயம் பிடிக்கும்? ஏதோ முடிச்சுட்டு போது நீங்க முடிச்சுட்டு ஊட்டி போய் சேர்ந்து பாருங்க அப்படித்தானே முடிச்சாரு. அப்போ குழந்தை தெரேசா சொன்னாங்களா, ஆண்டவரே 4 காயங்களும் நீ உயிரோடு இருந்த போது கொடுத்தது, விழா காயம் மட்டும்தான் நீ செத்தப்ப கொடுத்தது. அந்த விழா காயம் தான் இயேசுவே உங்களுடைய இதயத்தினுடைய அன்பை நான் புரிவதற்கு உள்ளதாகக்கூடிய காயம் அப்படின்னாங்களாம். அன்பானவர்களை, கடவுளுடைய அன்பை நிறைய உணர்ந்தேன். இஸ்ராயல் மக்களுக்கு அவர் சொல்றாரு, செட்டையில் அனைத்து வந்தேன். இன்னைக்கு பூசிக்க வந்திருக்கிற எல்லாரும் கடவுளுடைய அன்பை உணரணும். வாழக்கூடிய காலங்கள் கடவுளை நிறைய அன்பு செய்யணும். இந்த உலகத்தினுடைய போக்கில் நாம் போயிடவே கூடாது. இந்த உலகத்தினுடைய மாய்மால அன்புக்கு நாம் மயங்கி விடக்கூடாது. எல்லாரும் என்னோட கண்களை மூடுவோம். கடவுளுடைய அன்பு நம்மை நிரந்தரம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கடவுளுடைய அன்பு கிடைக்கணும். நம்முடைய வீடு இயேசுவின் அன்பால் நிரப்பப்பட்டிருக்கணும். இந்த பங்கு புனித அந்தோனியாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த கிளை பங்கு, அவர் எப்படி ஆண்டவரை அன்பு செய்தாரோ
கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு அவருடைய அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பாண்டவரை பங்கு தந்தை உட்பட இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீதும் உடைய அன்பின் ஆசீர்வாதம் கொடிய தொடர்பா. உண்மை அன்பு செய்யும் பலத்தை எங்களுக்கு தாரும். மனிதன் உழைப்பதாலோ எண்ணுவதாலோ எதுவும் நடக்காது என்று சொல்கிறப்பா. ஆண்டவர் இரக்கம் காட்டினால் தான் நடக்கும். ஆண்டவரே, உடைய அன்பின் இரக்கம் பரிவு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கின்றது. இந்த பங்கு திருவிழாவை நல்ல விதத்தில் நிறைவேற்றி 10 தொழுநோயாளிகளில் ஒருவர் உண்மை அண்டி வந்து நன்றி செலுத்தியது போல இந்த காலை பொழுது இந்த திருவிழா நல்ல விதத்தில் நடந்ததற்கு நன்றி ஒரு பலியாக இதை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆவேலின் பலியை ஏற்றுக்கொண்டது போல இந்த மக்களினுடைய நன்றி பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும்பா. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தாரும். இவர்கள் செய்யும் வேலையை ஆசீர்வதியும்பா. இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இவருடைய குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தியும்பா. இளைஞர்களை சந்திப்பீராக. தெய்வீக பக்தி அவர்களுக்கு கொடும். இந்த உலகத்தினுடைய போக்கில் இந்த குடும்பங்கள் சென்று விடாதபடி உங்களுடைய இதயத்தின் அன்பில் இவர்கள் காக்கப்படுவார்களாக. மாதாவே, இவருடைய குடும்பங்கள் எல்லாம் வந்து காணாவு கல்யாணமாக இருந்து பரிந்து பேசப்படுவதாக. மகனின் அற்புதத்தை பெற்றுக்கொடும். எலிசபெத் அவருடைய வீட்டில் தங்கியிருந்தது போல பங்கு தந்தையோடு இணைந்து இவர்களுடைய வீடுகளில் தங்கியிரும். புனித சூசேப்பரே, திருக்குடும்பத்தினுடைய பாதுகாவலரே, இவர்களுக்கான ஜெபியம் கோடி அற்புதரான அந்தோனியாரே, இந்த மக்கள் எல்லாருக்காகவும் அற்புதங்களை நிகழ்த்தீராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே எழுந்து விசுவாசத்தை பாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை விண்ணக தந்தையிடத்தில் நாம் ஏறெடுக்கின்றோம். விண்ணக தந்தை நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டு கேள்வி கொடுப்பேன் என்ற ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து மன்றாட ஆரம்பிப்போம். அன்பின் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும்
புனித அந்தோனியார் போல நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் சொல்லிலும் செயலிலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்து இறை மக்களுக்கு நல்வழி காட்டவும் தேவையான ஞானத்தையும் உடல் சகுத்தையும் தந்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கருணை கடலை இறைவா, எளியவர்களின் தஞ்சமாக விளங்கும் புனித அந்தோனியாரின் மாண்பை நாங்கள் உணர்ந்து எங்கள் சமூகத்தில் வாழும் ஊமைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோரின் தேவைகளை பங்கெடுக்க தாராள மனதை தந்தருளும். பசியினாலும் வறுமையினாலும் வாடுவோர் அனைவரும் புனித அந்தோனியாரின் புதுமைகளால் பலம் பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நீங்கள் எனக்குரிய மக்களாய் இருப்பீர்கள் என்று அழைக்கும் ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு செவிசாய்த்து உடன்படிக்கைக்கு உண்மையாய் வாழும் மக்களாக எங்களை உருவாக்கும். புதிய கல்வியாண்டை தொடங்கியுள்ள மாணவர்கள், இளையோர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் ஞானத்திலும் நற்பண்புகளிலும் வளர்ந்து சமுதாயத்திற்கு பயனுள்ள குடிமக்களாக உருவாக அருள்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அறுவடை விகுதி வேலையாள்களோ குறைவு என்று கூறிய ஆண்டவரே, உமது திருவைக்கு தேவையான அர்ப்பணிப்பு மிக்க குருக்கள், துறவியர் மற்றும் திருப்பணியாளர்களை எழுப்பியருளும். தேவ அழைப்பை பெற்றவர்கள் தங்கள் அழைப்பில் நிலைத்திருந்து பிரமாணிக்கத்தோடு வாழவும் அவர்களை அன்புடன் மதிப்புடனும் ஆதரிக்கும் திருவையாக நாங்கள் வளரவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நல்ல ஆயுளின் இறைவா, தீராத நோய்களினாலும் மனக்கவலையும் உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். புனிதரின் வல்லமுள்ள பரிந்துரையால் அவர்களுக்கு பூரண உடல் மற்றும் மனநலனை தந்தருள வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். அந்தோனியாரின் திருவிழாவை பக்தியோடு கொண்டாடும் எங்கள் பங்கு தந்தை, பங்கு மக்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இத்திருவிழா வெறும் சடங்காக இல்லாமல் எங்கள் வாழ்வில் உண்மையான விசுவாச மாற்றத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆச்சரிப்போம். எனக்கவே உருவான இறைவா, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீ கொடுக்க விரும்புவதை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த பங்கு திருவிழா நல்ல விதத்தில் நடக்க நீங்கள் அனுபவித்து நல்ல சூழல்களை இயற்கையை கால சீதோசனங்களை கொடுத்திருக்க நன்றி. இதை ஏறெடுத்து வழிநடத்திய பங்கு தந்தையை ஆசீர்வதியை மக்களுடைய தேவைகளை தொடர்ந்து சந்தித்து தெய்வீக திருவையில் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எனது ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எங்களது திருப்பணியின் கருத்துக்கள் தமிழரசு அல்போன்ஸ் மேரி கருத்துப்படி நன்றி கொடியா, ஜெரோம் மரிய மோனிசா கருத்துப்படி நன்றி கொடியா, ஜெனி சஞ்சனா கருத்துப்படி நன்றி கொடியா, சம்பூர்ணா கருத்துப்படி பேரப்பிள்ளைகளை திருமண நல்ல முறையில் நடைபெறவும், பொன்மேல் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றி கொடியா, காஞ்சனா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றி கொடியா, எபினேசர் கேத்தரின் மேரி அனனியா பெல்சி கருத்துப்படி குடும்ப கருத்து நிறைவேறவும், சோனு சரிதா வருண் ஹரிணி குடும்ப கருத்துப்படி உடல் நலம் பெற வேண்டிய, ராஜ் சித்ரா கருத்துப்படி நன்றி கொடியா, ராஜ் மேரி கருத்துப்படி நன்றி கொடியா, ராஜா ஜோஸ்பின் இந்திராணி நெனி ஹேலன் கருத்துப்படி நன்றி கொடியா கருத்துக்கு நிறைவேறும், லியோ ஜெய்சிகர் தயானா கருத்துப்படி குலதே வர வேண்டியும், எலிசபெத் ராகி வினோத்குமார் சிந்து கருத்துப்படி நன்றி கொடியா, ஆரோக்கிய சாமி சாந்தி ராஜா காவியா ராகவன் கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறும், வேணுகோபால் பிரபா கருத்துப்படி நல்ல உடல் சுகம் வேண்டியும், சேகர் விஜயா ஸ்வீட்டி தர்மீஸ் கருத்துப்படி நன்றி கொடியா, மரி சுந்தரம் சுமதி தருண் சந்தியா கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறும், ஆலிஸ் மேரி கருத்துப்படி நன்றி கொடியா, லூரு சாமி அந்தோனியம்மாள் கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறவும், பவுல் டீமா யாழ்னி சிட்ரஸ் ராகேஷ் கருத்துப்படி அந்தோனியார் செய்த நன்மைகளுக்கு நன்றி கொடியாகும்,
அமல்ராஜ் ராணி கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் எபினேசர் சோபா மீனன் ஆகிய கருத்துப்படி நன்றிப்படியால் பிரபஸ் வாசி சம்பரித்தன் கருத்துப்படி வீடு கட்டுமான பணி சிறப்பாக விரைவில் நடந்து முடிய தேவையான ஆசிரியை இறைவன் தரும்படியாகும். டெல்லிஸ் ரோஸ்லின் கருத்துப்படி நன்றிப்படியாகும். மரிய ஜெய்சீலை கருத்துப்படி அந்தோரை சாமி புஷ்பா ஆபரகாம் பிரான்சிஸ் யாங்களை பாற்றுக்காகும். மரிய ஜெய்சீலை சோபிதா கிறிஸ்டி ரோஜர் எவரிட்டா கருத்துப்படி நன்றிப்படியாகும். ஜெய்மேரி பிராங்க்லின் ராஜா பிள்ளை கிருத்திகா பௌஸ்தீனா ஜோஸ்வா கருத்துப்படி அந்தோயாருக்கு நன்றிப்படியாகும். ஆனந்த் ஆரோக்கிய நான்சி பிரியங்கா வினோடியா ஜெனிலியா கருத்துப்படி அந்தோயாருக்கு நன்றியாகும். அரசு வேலை கிடைக்க வேண்டியும் பக்திநாதன் கேத்ரி மேரி கருத்துப்படி அந்தோயார் என் மகன் பெரிய நாயகன் வேலை கிடைக்கப்பட வேண்டியும் ஃபெலிக்ஸ் ராபர்ட் கிரேசி மேலே கருத்துப்படி நன்றிப்படியாகும். நிவான் மிசல் கேட்டி ராபின் ரஃபீக் கருத்துப்படி நன்றிப்படியாகும். மந்திரி கிறிஸ்துராஜ் லீமா ரோஸ் கருத்துப்படி வேண்டுதல் நிறைவேறும். மேரி மகன் ராஜன் கருத்துப்படி அந்தோயாருக்கு நன்றிப்படியாகும். ஜேஸ்வர் ஜோஸ்பின் கார்பின் கச்சன் கருத்துப்படி நன்றிப்படியாகும். அமர்ராஜ் ரோஸ்மேரி கருத்துப்படி நன்றிப்படியாகும். கருத்துக்கள் நிறைவேறும். அல்போன்ஸ் பிரபா ரோஷினி அஸ்வின் சுக்னேஷ் குமார் கருத்துப்படி குடும்பத்தில் நிறைவேறும். மேரி ஜோஸ்பின் கருத்துப்படி அந்தோயாருக்கு நன்றியாகும். பீட்டர் லீமா பிரணேஷ் ராஜ் நிதிஷ் ராஜ் கருத்துப்படி நன்றிப்படியாகும். பிராங்க்லின் பிரின்சி பிரவீன் ஜோஸ்வா கருத்துப்படி நன்றிப்படியாகும். மற்றும் அல்போன்ஸ் ஜோஸ்பின் மேரி ஜேம்ஸ் ஆன்மா நித்திரை பாட்சிகளையும் அந்தோனி சாமி மரியனன் அருள்ராஜ் டிவைன் தாரிஸ் கருத்துப்படி நன்றிப்படியாகும். ஜான்சன் ஜெனி பிரின்ஸ் கருத்துப்படி நன்றிப்படியாகும். மைக்கேல் ஃபார்மா மரியன் ஜோஸ்பின் கருத்துப்படி நன்றிப்படியாகும். அலெக்ஸ் ஜீலா நிதி குடும்பத்துக்கு நிறைவேறும். ராபர்ட் ரங்கசாமி ஸ்டெல்லா பேபியானி கருத்துப்படி குடும்ப நலனுக்காக நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் அந்தோனி சாமி சுகுணா மேரி ஜெனிட்டா கருத்துப்படி இறைவன் நன்றியாகும். அமுதா ஸ்ரீதர் ஆர்டி ஜெஸ்டர் கருத்துப்படி நன்றிப்படியாகும். ஜான் குளோரி கருத்துப்படி உடல்நலனுக்காகவும். ஜார்ஜ் பென்சியா கருத்துப்படி கிளாடி சோபியா உடல்நலனுக்காகவும் மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டனி மனோஜ் டெபோரா அன்ஃபென்டோ லாரா கிரேஸ் பென்னோடா கருத்துப்படி நன்றியாக குடும்பத்தில் நிறைவேறும். ஆனந்த்ராஜ் ஆபிரகாம் நல்ல வேலை கிடைக்கவும். நெல்சன் மின்னரசி வெல்சி கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும் நன்றிப்படியாகும். அந்தோனி சாமி டெய்சி மேரி சார்லஸ் சிட்டிசன் கருத்துப்படி நன்றிப்படியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். டெல் மரிஸ் கருத்துப்படி தொழில் வளர்ச்சிக்காகவும். எடிசன் மால் ரோபினா ஜெசிகா மரிய சால்மோன் கருத்துப்படி குடும்பத்தில் நிறைவேறும்படியாகும். அந்தோனி சாமி செல்வம் கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியும். டெல் மாரிஸ் கருத்துப்படி தொழில் வளர்ச்சிக்காகவும். டைட்டஸ் அனிதா டியோ கருத்துப்படி நன்றி திருப்படியாகும். அந்தோனி சாமி செல்வம் கருத்துப்படி குடும்பத்தில் நிறைவேறும். சின்னப்பன் பிரிஸ்கா கருத்துப்படி பேரப்பிள்ளையுடைய நற்படிப்புக்காக நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டியும். முத்து ஜோதி சுபத்ரா அமலா சஞ்சனா கருத்துப்படி நன்றிப்படியாகும். திரேசா கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மை நன்றியாகும். முடியப்பன் அந்தோனி சகாயமேரி கருத்துப்படி சகாயமேரி அவர்களின் 60வது பிறந்த நாள் ஆகிய நன்றிப்படியாகும். முத்துலட்சுமி கருத்துப்படி முத்துப்பாண்டியன் ஆண்களை பாற்றுக்காக குடும்பத்து நிறைவேறும். மணி ஜெயமேரி விவேக் வினோதினி கருத்துப்படி குடும்பத்தில் நிறைவேறும். அந்தோனி சாமி புனிதா வீடில் அற்புதமேரி சின்னமால் குடும்பத்தில் நிறைவேறும். அந்தோனி சாமி லூர்து மேரி சுகுமார் அமுதா சுதர்ஷியா ஸ்வீடன் கருத்துப்படி நன்றிப்படியாகும். சமுத்ரா கண்ணன் சுதன் ஆல்வீன் கருத்துப்படி நன்றிப்படியாக குடும்பத்தில் நிறைவேறும். சுலா மாணிக்கம் லசி கருத்துப்படி குடும்பத்தில் நிறைவேறும். ஜோசப் ராணி பிரிட்டோ ஜோஸ்பின் ஏஞ்சலா குடும்பத்துப்படி நன்றிப்படியாகும். தங்கமணி மாணிக்கராஜ் நீட்டா ஏஞ்சலா எல்சி
ஆல்வின்சோ பிரபுத்தபடி நன்றிபடியால் ஸ்டான்லி புஷ்பா மேரி ஷாலினி எட்வின் ஜெனட் கருத்தபடி நன்றிபடியால் ஜோஸ்பின் விவின் ஜோஸ் ஆல்பர்ட் நவி கருத்தபடி நன்றியாகும் துரைசாமி சந்தியா சிவி மார்ஷல் கருத்தபடி நன்றிபடியால் அகஸ்டின் நிர்மலா பிரின்ஸ் கனிமொழி தினேஷ் பிரபுத்தபடி நன்றிபடியாகும் மேரி ஸ்டெஃபி அருண்குமார் ஆர்வத் ரிதன் கருத்தபடி நன்றிபடியாகும் பிரதீப் சில்வியா லைலா வியான் குடும்ப கருத்துப்படி செல்வராஜன் கண் அணிவி சிகிச்சை நல்லபடியில் நடைபெறவும் பாபு பெல்லா குடும்ப கருத்துப்படி நன்றியாகும் பேபி அரவிந்த் பிரசாந்த் அபர்ணா கருத்துப்படி குடும்ப கருத்து நிறைவேறவும் லோமினா சாந்தா கருத்துப்படி ஜார்ஜ் உடல் ஆரோக்கியம் கிடைத்தது நன்றியாகும் ஸ்டீவன் மேரி வின்பட் கருத்துப்படி நன்றிபடியாகும் மற்றும் கூடியது நம் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உதவி செய்கிற உபகாரிகளுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் இன்னும் இந்த திருத்தலத்திலே வந்து ஆன்மீகத்தில் வளர்த்திருக்க திருப்படி நிறைவேற்றி ஜெபித்து ஆசிரியை பெற்று தந்த இந்த நாட்களில் எல்லா குழுக்களுடைய உடல் உள்ள சுக நிறைந்தவாறும் அவருடைய பணிவாக சிறப்பாக அமையும். இன்னும் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக இரவு ஜெபிக்கின்ற ஜெப உள்ளங்களுக்கும் அவருடைய கருத்துக்கு நிறைவேறும்படியாக இத்திருப்பலியை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம்.
எனது மேரி ரோசாவை கவிதா புலோகத்துக்கு நிறைவேறும்படியாகவும் நன்றி திருப்படியாகவும் ராபர்ட் ரவிக்குமார் டயானா பிரீத்தி கத்தபடி ஒரு நலனுக்காகவும் அரசு பணி இடமாற்றம் கிடைக்கப்பெறவும் ரஞ்சித் குமார் சாவித்ரி நிதில் விகாஸ் கத்தபடி இறைவன் செய்த அனைத்து நன்மை நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லாபடி ஜெபியுங்கள். இறைவா, மக்களிடத்தால் ஒப்புக் கொடுக்கின்ற பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாம், எங்களை புதுப்பிக்கும் அருளடையமாம் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் எங்கும் குறைவிடாமல் கிடைக்க அருள்புரிவீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை துரியவரானதை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு குருக்களின் கூட்டத்தினர் புனித மக்களிடத்தால் அவருடைய உரிமை சொத்தான மக்களிடம் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்து வந்தும் அழைக்க திருவிழமானி. இவ்வாறு இல்லிருந்து உடையேற்றது ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றலை நல்கி இருக்கின்றேன். ஆகவே வானதூதரும் அரியணை அவரோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடு இணைந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம் நிறைந்த அவருடைய திருவுடலாகவும் கல்வாரியின் இரத்தமாகவும் இவை இப்பொழுது எங்களுக்காகவே
மாறுவனமாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனரை இரவு விருந்து அருந்தியவே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பகிருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு பெற்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் படிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய திருமுன்னின்று இந்த கல்வாரி பணியை ஒப்புக் கொடுப்பதற்கு குருக்களாகி எங்களுக்கு நீ கொடுத்த அந்த விலையேற பெற்ற குருத்துவத்திற்கும் குருத்துவத்தினுடைய அதிகாரத்திற்கும் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவே எங்களையும் உமக்கு தகுந்த ஊழியர்களை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி ஏறெடுக்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தன்னுடைய கரத்தின் வழியாக வரங்கள், கனிகள், கொடைகளை எங்களுக்கு கொடுத்து உண்மையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தையிலேயோ ஆயர் தாமஸ் அக்வீனாஸ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகியோரோடு ஒரு திருவை அன்பில் நினைவரச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுமையிலும் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் குறிப்பாக யாருமையாக ஒத்துழைப்பினுடைய ஆன்மாவும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்குவது திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனை கன்னித்தாயான பிரதமரையும் அவருடைய கடவுளான யோசிப்பு மற்றும் திருத்துதர்கள் மேலும் எங்கள் பங்கில் பாதுகாவலான பதுவாங்கலியார் மற்றும் உங்கள் சதமான மக்களாக அனைவரது அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். திருப்பணிகளுடைய மிக முக்கியமான நேரங்கள் எல்லாரும் கையெழுத்து எல்லாருடைய கண்களும் இயேசுவின் உடலை வாழ்க்கையிலிருந்து இயேசு உலகத்தில்
உங்க மனசுல என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒப்புக்கொடுத்து செய்யுங்க. யாராவது உடல் நடக்கணும், யாருடைய குடும்பத்திலாவது திருமண தடைகள், யாருடைய குடும்பத்திலாவது குழந்தை பார்க்கிறார்கள், எல்லாரையும் சொல்லுவார்கள். இவர் சொன்னார், நீ கேள், நான் கொடுப்பேன். நீதான் கேட்கணும். இவருடைய பரிவும் இறக்கமும் நினைக்கிறது. உன் வீட்டில் கடற்கரையா அது சரியான வாழ்க்கை அமையா? உன் கணவர் புரியாதா? உன்னுடைய தொழிலில் நஷ்டமா? அதற்கு இடையிலாத தொந்தரவும் பிரச்சனையா? ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா? எப்ப பார்த்தாலும் உனக்கு தற்கொலை எண்ணமா? கேள்வி எனக்கு எல்லாரும் இயேசுவை பாருங்க, நல்லா கை கொடுங்க. நான் கை உயர்த்தி வெட்டப்படாம மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொடுங்க. யாராவது வீட்டுல டைவர்ஸ் பிரச்சனையா? நீண்ட காலம் கேட்டு ஜெபிக்காமல் காரியமா? கோர்ட்ல கேஸ் பிரச்சனையா? இவரால் எல்லாம் கொடுங்க. 2 நாளாகவும் 14-11 சொல்கிறது, இவருக்கு எல்லாம் லேசான காரியங்கள். அதனால் கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த திருவிழா நல்ல விதத்தில் நடந்தது. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கருவிடல் நம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கு வழங்கினேன். குற்றங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருமுழக்கள் வீராக என்றென்றும் ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு கூட என்றும் இருப்பதாக. பலிபீடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கும் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம்முடைய ஆண்டவர் உலகின் செம்மறி விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பிரியமானவர்களே, இப்பொழுது திருவிருந்து நேரம். இந்த திருவிருந்திலே நல்ல பிரசுத்தமான தயாரிப்புள்ள கொண்டவர்கள் இதில் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திவ்யமை வழங்கும் பொழுது ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒரு முகத்தை பாத்திரமாக நடுப்பகுதியிலே நிற்கும்படியாகவும் வெளியில் இருக்கின்றவர்களுக்கு அருட்சகோதரிகள் வந்து உங்களுக்கு தீவிரமை வழங்குவார்கள். ஆகவே பெண்கள் பகுதி தந்தையவர்களும் ஆண்கள் பகுதி நானும் கொடுத்து ஒருவரோடு நான் பார்க்கும்படி நடுவே நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரங்களிலே தீவிரமை வழங்கப்படாது, நாமே பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தந்தை பெயராலும் என் பெயராலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித பருவா அந்தோனியார் தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆசிக்கிறேன்.
துதிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வருட திருவிழா நன்றி விழா சிறப்பாக அமைய எல்லா விதங்களிலும் சிறப்பாக ஆன்மீகத்திலே நாம் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் இறைவன் தாமே உடனிருந்து தன் தேர்ந்தெடுத்த குருக்களின் வழியாக நம்மை எல்லாம் வார்த்தைகளின் வழியாகவும் இந்த திருவிருதின் வழியாகவும் நிறைவாய் ஆசீர்வதித்து வல்லமையை பொழிந்திருக்கிறார். ஆகவே எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய ஜெபங்களை எல்லாம் தன் மகனிடத்திலே பரிந்துரைத்த அன்னை மரியாளுக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவானோரியாருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி சொல்லுவோம். மேலும் அன்புக்குரியவர்களை, கடந்த 13 வார சிறப்பு நவநாள் வழிபாட்டிற்காக அழைத்த குருக்கள் அனைவரும் வந்து திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்று தந்த எல்லா குருக்களுக்கும், குறிப்பாக வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பு மறைவுரை திருப்பலி நிறைவேற்றி புனிதருடைய மாண்பையும் மகத்துவத்தையும் எடுத்துரைத்த அருட்தந்தை மரிய ஆண்டனி ராஜ் அடிகளாருக்கும், அதே போல நேற்றைய தினமும் இன்றைய நாளிலும் தாயின் அன்பை விட மேலான அன்பு இறைவனுடைய அன்பு என்றும், இன்னும் இறைவன் அனைவரை விட திட்டம் போடுகிறவர், உயர்ந்தவர் என்ற சிந்தனையும் இன்றைய நாளிலே சிறப்பாக நமக்கு வழங்கி இறை பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்வை நம்பிக்கையோடு கடந்து செல்ல இந்த நாட்களில் இறை வாக்கின் வழியாகவும் திருப்பலின் வழியாகவும் ஜெபித்த அருட்தந்தை ஜான் ஜோசப் ஸ்டடீஸ் அடிகளார் உதகை மறை மாவட்டத்தை சார்ந்த தந்தை அவர்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்து நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக ஜெபித்திருக்கிறார். அவை தந்தை அவர்களை மகிழ்ப்படுத்தும் பொருட்டு நம்முடைய அன்பின் காணிக்கையாகவும் நன்றி சொல்லும் வழிபாடாகவும் நாம் கொண்டாடை பொருத்தி அவரை நாம் கௌரவிப்போம். அடுத்ததாக வழிபாடு சிறப்பாக அமைய உறுதுணையாக பாடகர் குழுவினர்கள் ஆகவே பாடல்களை பாடி இறை பிரசனத்துக்கு வழிபாட்டுக்கு பேருதவியாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் அதனை வழிநடத்தின திருவாளர் எலியாஸ் பிரதீப் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நாம் நன்றி சொல்லி பெருமைப்படுத்துவோம். இந்த நாட்களிலே சிறப்பாக வழிபாடு மற்ற காரியங்கள் சிறப்பாக அமைய இந்த நாள் தொடங்குகிறது இதுவரை இந்த திருவிழா சிறப்பாக அமைய தன்னுடைய ஜெப வாழ்விலே நினைவு கூர்ந்து ஜெபித்த அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி சொல்லி கருவுடையோம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய பங்குக்கு புதிதாக தேர் வடிவமைத்து தங்களுடைய உடல் உழைப்பையும் பொருள் தியாகத்தையும் வெளிப்படுத்தி புதிதாக தேர் செய்த தேர் குழுவினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி அந்த நன்றியை ஏற்படுத்துகிறோம். மேலும் இந்த 13 வாரமும் இன்றைய நாட்களில்தான் திருப்பலி முடிந்தபாடு அன்பின் விருந்தும் மாலை வேளையிலே கண் வழங்கியும் டீ மற்ற காரியங்களை நேற்றைய தினத்தில் டீ பிஸ்கட் இன்றைய தினத்திலே கேக்கு மற்றவர்களை வழங்கி நம்முடைய பசியை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே நேற்று தினத்திலே டீ பிஸ்கட் கொடுத்த தமிழரசு அவர்களுக்கும் இன்றைய திருப்பணி பாடு கேக்கு கொடுக்கின்ற லாரன்ஸ் குடும்பத்தாருக்கும் இன்னும் இதற்கு முன்பாக அன்பீட்டுக்கு கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பலன் கொடுத்த உள்ளங்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி இந்த நன்றியை ஏற்படுத்துகிறோம். திருவிழா சிறப்பாக அமைய பலவே நன்கொடையாளர்கள்
பக்தர்கள் கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த திருவிழா சிறப்பாக அமைய வரி உங்கள் அன்பின் குடும்ப காணிக்கையை அன்போடு கொடுத்த உதவி இந்த அனைத்து குடும்பத்தாருக்கும் இன்னும் கொடுக்க போகிறவர்களுக்கும் இந்த நேரத்திலே அதே வேளையில் இந்த வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திருவாளர் ஆனந்த் குழுவினருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி அந்த நன்றியை செலுத்திக்கொள்கிறோம். மேலும் வாழை மரம் கொடுத்த குடும்பத்தினருக்கும் மற்றொரு ஏற்பாடு பொறுப்பெடுத்துக் கொண்ட முத்து குழுவினருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி அந்த நன்றியை மேலும் அன்புக்குரியவர்களே, ஆலயத்தை சுற்றிலும் தரையை சுத்தம் செய்து அழகாக வழித்து நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக தரையை மகிமைப்படுத்தியவர்கள் அம்முனி அம்மாள் குழுவினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக தரவொலி அதேபோல கோலம் அலங்கோலம் இல்லாமல் சிறப்பான கோலமாக இருந்து எல்லாரும் கண்கவரும் விதத்திலே சிறப்பாக கோலங்களை போட்டு அசத்திய நித்தியா குழுவினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் அன்புக்குரியவர்களே, பேண்ட் செட் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து பள்ளியிலிருந்து வந்து அகஸ்டின் பேண்ட் குழுவினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் நன்றியை வெளிப்படுத்துவோம். அதேபோல ஒளி சிறப்பாக அமைத்து நமக்கு கொடுத்து உதவிய செய்தி கொடுத்த திருவாரூர் செந்தில் மகாலட்சுமி சவுண்டலை குழுவினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கடவுளை எழுப்பி நன்றியை வெளிப்படுத்துவோம். மேலும் வழியோடு எங்கும் சுத்தம் செய்வதும் மரங்களை அடக்கி விடுவதும் மற்றும் திருவிழா எந்த தடையின்றி வருவதற்கு ஊருக்குள்ளாக சுத்தம் செய்வதற்கு உதவி செய்த பஞ்சாயத்து அலுவலக நிர்வாகிகள் மற்றும் அவரோடு உழைத்த பஞ்சாயத்து ஊழியர்கள் அவர்களுக்கும் அதேபோல எலக்ட்ரிக் அதாவது மின் இணைப்பு சிறப்பாக நாற்பது கண்டுகளின்றி உதவிய ஏபி ஆபீஸ் நிர்வாகிகளும் இதற்காக அனுமதிக்கு உழைத்த பிரதி குழுவினருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய வார்டு தலைவர் அன்பு செல்வி அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கடவுளை எழுப்பி உங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் போக்குவரத்து சிறப்பாக நாம் தேர்தவணை செல்லும் பொழுது நமக்கு பாதுகாப்பாக இருந்து உதவி செய்த போக்குவரத்து உதவி காவல்துறையினர் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நாம் நன்றி செலுத்துகிறோம். அதேபோல பட்டாசு வெடித்து ஆர்வம் செய்த நண்பர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் நன்றி சொல்லி கலப்பட்டுவோம். மேலும் அன்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு இல்லையா? சொல்லியாச்சு இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்லணும்? எனக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாரும் சொல்லியாச்சா? ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு உண்மையிலேயே வருடம் முழுவதும் இந்த திருவிழா சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எல்லாரும் பலவிதத்தில் உதவி செய்தீர்கள். அதிலும் ஒரு வருடமாக எல்லா காலகட்டங்களிலும் ஒரு கோவிலை நிர்வாகம் செய்வதும் அந்தந்த நேரங்களிலே சிறப்பாக எடுத்து செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் அதற்கு நேரம் நிறைய ஒதுக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் நான் தேர்வு மதிய நேரத்தில் வந்த எப்படி நடக்குது, என்ன செய்கிறாங்க எல்லாம் என்று பார்க்கலாம் என்று வந்தேன்.
பாடல்கள் மட்டும் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு காக்கா குஞ்சு கூட இருந்தாங்க மதியானம். நான் சரி நம்ம ஒரு திருவிழா தானே அடுத்த ஒரு திருவிழாவா என்று கூட தெரியல. நம்முடைய பல இடங்கள் நான் அதை பார்த்துருக்கேன். பல இடங்களில் அவங்க ஊர் திருவிழா எல்லாரும் அங்கே இருந்து உதவி செய்வாங்க. நம்முடைய மக்கள் அனைவரும் உதவி செய்ய பணம் காசு கொடுக்கிறதோடு உடல்நிலைப்பை கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எத்தனையோ பேர் இருந்து எல்லாரும் உதவி செய்ய நேரம் கொடுக்கிற சிறப்பாக ஒதுக்கல. கொஞ்சம் ஒதுக்கி இன்னும் சிறப்பாக நான் புரிதலை மகிமைப்படுத்த முடியும். இருந்தனும் இந்த நாட்களிலே வருடம் முழுவதும் இந்த நாட்களிலும் சிறப்பாக இதை முழுவதும் கவனித்து என்னுடைய திட்டுகளுக்கும் ஏற்று பேச்சுக்களையும் கேட்டு மனம் போடாமல் இந்த நாட்களிலே ஆலயத்தின் வழிபாடுகளுக்கு சிறப்பாக எந்த ஒரு தங்கும் இல்லாமல் தடை இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்த திருவாளர் சகாயம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கடவுளை எழுப்பி உங்கள் நன்றியை வெளிப்படுத்துகிறோம். அதற்கு அடுத்ததாக அழகாக பீடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். பூக்களால் முன்னாடி அழகாக இங்கே அழகாக பூக்கள் எல்லாரும் இந்த மாதிரி அழகாக வைப்பது இயலாத காரியம். நாங்கள் ஒரு பூ கொண்டையில் வைக்கிறதுக்கு பல தரம் பல குடிசி தெரிவிச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனால் இங்கே அழகாக எல்லா பூக்களை சிறப்பாக ஆண்டவருடைய மகிமைப்படுத்துகிறமாக பூக்களை அலங்காரம் செய்து எல்லா விதத்திலும் ஆலயத்தை சுத்தம் செய்வதும் மற்றும் அனைத்து உள்ளங்களை அழைத்து ஒருங்கிணைத்து செயல்களை செய்வது உண்மையிலுமே பல வேலை சிரமம்தான். பல வேளைகளில் நான் அவனுடைய கேட்கும்போது யாருமே வரவில்லை. நேற்று 3-4 மணி வரை பூக்களை வைத்துக் கொண்டிருந்தார். எனக்கு முடிக்கலையான்னு கேட்டால் யாருமே வரவில்லை. இப்போதான் 1-2 வராங்க. ஆகவே யார் வந்தாலும் வராவிட்டாலும் சிறப்பாக இந்த நாட்டிலே செய்கின்ற ஒரு நேரக்காலம் பார்க்காமல் உடல் வருத்தத்தை கூட பார்க்காமல் சிறப்பாக செய்தார் செல்வம் மாற்றி. ஆகவே இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன், சிறப்பாக எல்லா காரியத்தையும் அவன் சிறப்பாக செய்திருக்கிறான். ஆகவே முகத்துதிக்காக சொல்லவில்லை, உண்மையிலுமே அவனுடைய உழைப்பு சிறப்பாக இருந்தது. ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக நாம் பலத்த கரவணி எழுப்பி அந்த நன்றியை வெளிப்படுத்துகிறோம். மேலும் அன்புக்குரியவர்கள், கடைசியாக யாருக்காவது நன்றி சொல்ல தவறியிருந்தால் தயவு செய்து மன்னியுங்கள். மன ஓர்மை இல்லாமல் மறதியின் காரணமாக விடுபட்டிருக்கலாம். ஆகவே இந்த நேரத்தில் அதை பெற்றுப்படுத்தாமல் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்வது, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இந்த விழா சிறப்பாக அமைதியாக இன்னும் அதிகமாக ஆன்மீகத்திலே சிறப்பாக நாம் கொண்டாடியிருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைத்து அனைவருக்கும் உறுதுணையாக எல்லாருக்கும் இன்னும் இந்த திருவிழாவிலே பங்கெடுத்த நம்முடைய பங்கை சார்ந்த பங்கு மக்கள் மற்றும் இன்னும் கோட்டுக்குள்ளாம்பாளையம், புதுவள்ளியாம்பாளையம், கோவிப்பாளையம் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் இன்னும் அக்கறை கொடிவேரி, பெரிய கொடிவேரி, கொங்கர்பாளையம், தவுட்டுப்பாளையம், வெக்கேல்பாளையம், நகலூர் இந்த கொலக்குளம் இந்த சுற்றுப்புற பகுதியிலிருந்து வந்து நம்முடைய புனிதரை மகிமைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய பெரிது அன்பளிப்பாக நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பலத்த கரவழியை நான் வெளிப்படுத்துகிறேன். அனைவருக்கும் சிறப்பான நன்றியும் எல்லா வாழ்த்துக்களையும் உரைத்தாக்கிக் கொள்கையில் நன்றி எழுதுகின்று நாம் இறுதி ஜெபத்தை சொல்லி வேண்டுதலுக்கு கடந்து செல்வோம். உண்மையிலே நானும் பலர் வரையும் தியான மையத்தில் சந்திக்கக்கூடியவர்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் பாடலை பார்க்கல. இந்த கரத்தடி பாடலை தான் எங்களை மீண்டும் சந்திக்க வைத்திருந்தனர். மிக அன்புடைய
இப்படி ஒரு வசனம் உண்டு. காலம் கரி கட்டையினுடைய வேகத்தை விட வேகமாக செல்கின்றது. அதை யோபு எழுதுகின்ற பொழுது ராக்கெட் இருந்தால் ராக்கெட் தான் வேகம் எழுதியிருக்கார். 10 ஆண்டுகள் இருந்தாலும் அந்த உறவு மங்கவில்லை, மாறவில்லை. அவர் இருக்கிற இடத்துலலாம் சிறப்பாக செய்வார்கள். எல்லாருக்கும் நன்றி கூறினார்கள். ஃபாதருக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் கோவிலும் சரி அழகாக வைத்திருக்கிறார்கள். கடவுளுடைய ஆவியானவர் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் சிறப்பாக கடவுள் ஆவியால் வழி நடத்தப்படுவார்கள். ஃபாதர் கொடுத்த இந்த அழகான 2 திருப்பலியின் வாய்ப்புக்கும் அவரை சந்திக்க கடவுள் கொடுத்த கிருபைக்கும் உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் அழகாக நடத்தியதுக்கும் குறிப்பாக நன்றி எல்லாருக்கும் சொன்ன ஃபாதருக்கு உங்களால் முடிந்த கடத்தின் கணக்கத்தை எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உடைய திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வாதங்களை நடத்துவாராக. செல்வங்கள் திருப்பலி வேண்டுதலுக்கு தந்தை அவர்கள் மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த அனைவரும் வேண்டுதலுக்கு செல்வரும் கேட்டுக் கொள்கிறேன். இயேசுவின் முதல் வழியுமாக தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஜார்ஜ் ஆரோக்கியமில் சார்ல்ஸ் மெல்வின் அந்தோனி